ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீ அதாவது நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, நெறைய கோர்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டுன்னு நெறைய கோர்ட் இருக்கு. பட் எந்த கோர்ட் என்ன மாதிரியான கேஸஸ் டீல் பண்றாங்க அப்படிங்கிறதே தெரியாம, கோர்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன மாரி தான் நானுமே ஃபர்ஸ்ட் வந்து கோர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நெனச்சுட்டு இருந்தேன். மத்தபடி ஆனா கிரிமினல்ஸ்க்கு தனி கோர்ட்ஸு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிவோர்ஸ் அந்த மாரி பெர்சனல் இஷ்யூஸ்க்கு தனி கோர்ட், அந்த மாரி ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனி கோர்ட் இருக்கு. அது என்ன மாதிரியான கோர்ட்ஸ், எந்தெந்த கோர்ட்ஸ் என்னென்ன கேஸஸ் டீல் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் பர்ப்பஸாவுமே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேற எதுக்காவது நீங்க வந்து ஏதாவது கோர்ட்ல வந்து நீங்க கேஸ் போடுறனாலுமே உங்களுக்கு ஒரு நாலேட்ஜபிளா இருக்கும். ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா நெறைய கோர்ட் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கோர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்ம தமிழ்நாட்டுல இல்ல. மத்தபடி ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட் தான் இந்தியாலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிறதுலயே ஹையஸ்ட் கோர்ட். இது எங்க இருக்கு அப்படின்னா, நியூ டெல்லில இருக்கு. இவங்க என்னலாம் மேக்ஸிமம் டீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹை கோர்ட்ல இருந்து வர்ற கேஸஸ், மத்தபடி அதர் கோர்ட்ஸ்ல இருந்து வர்ற கேஸஸ் டீல் பண்றாங்க. மேக்ஸிமம் இந்த கட்சி தகராறுலாம் இருக்கும்ல. இப்ப நம்ம ரீசெண்டா கூட நமக்கு தெரியும். நமக்கு ஜெயலலிதாவோட கேஸஸ் அந்த மாதிரி இது. அப்போ வந்து ஒரு பெரிய கட்சியின் மேலேயே ஒரு குற்றச்சாட்டுலாம் வரும். அந்த மாதிரி ஒரு பெரிய சிஎம் மேலேயே ஒரு குற்றச்சாட்டுலாம் வரும். அந்த மாதிரியான கேஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான கேஸஸ் அப்படிங்கிறது, அந்த மாரி பெரிய ஆட்கள் மேல எடுக்கிற கேஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சுப்ரீம் கோர்ட்ல டீல் பண்றாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன், அதாவது சட்டசபை இந்த மாதிரியான ரிலேட்டடா உள்ளது. அதுக்கு அடுத்த கோர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ராஸ் ஹை கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா, சென்னையில இருக்கு. அப்போ நார்மலா இந்தியால பெரிய கோர்ட் எது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். இது தமிழ்நாட்டுக்கு இருக்கிறதுலே பெரிய கோர்ட் எது அப்படின்னா, மெட்ராஸ் ஹை கோர்ட் சென்னையில உள்ளது தான் ஹையஸ்ட் கோர்ட் ஃபார் தமிழ்நாடு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னலாம் மேட்டர்ஸ் டீல் பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளுக்குள்ள உள்ள இந்த சட்டசபை பிரச்சனைகள், அதுக்கப்புறம் சிவில் அண்ட் கிரிமினல் கேஸஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, பேங்க்ல வந்து ஏமாத்திட்டு போறது, அந்த மாரி பேங்க்ரப்சி, அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹை கோர்ட்ல டீல் பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு இது பெரிய கோர்ட் அந்த மாரி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப திருநெல்வேலின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல கண்டிப்பா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படிங்கிறது இருக்கும். இங்க வந்து என்ன கேஸஸ் டீல் பண்றாங்க அப்படின்னா, கிரிமினல் கேஸஸ். என்ன மாதிரியான கிரிமினல் கேஸா வேணா இருக்கலாம். மர்டர் ரிலேட்டடா உள்ளது, கிட்னாப்பிங் ரிலேட்டடா உள்ளது. இந்த மாரி இதெல்லாம் கிரிமினல் கேஸஸ்ல வரும். அது எல்லாமே டீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கீழயே நெறைய சப்பார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் சுப்ரீம், அதுக்கு அடுத்தது ஹை, அதுக்கு அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கீழயே நெறைய இருக்கு. அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு மேல்முறையீடு வந்துச்சுன்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல டீல் பண்றாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கு. அதாவது டிவோர்ஸ் கேஸ், ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்களையுமே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து நம்ம பார்க்க தான் செய்றாங்க. அதுக்கடுத்த கோர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் கீழ வர்ற கோர்ட் என்ன அப்படின்னா, சப்பார்டினேட் கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. சப்பார்டினேட் கோர்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிவில் கோர்ட், கிரிமினல் கோர்ட், ஃபேமிலி கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை வருது. உங்களுக்கு பேர பார்த்தாலே உங்களுக்கு வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்படிதானே? சிவில் கோர்ட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கிரிமினல் இல்லாம, பட் இது வந்து ஒரு கேஸ், அதாவது இது ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தருக்கும் நிலத்தகராறு இருக்கலாம். அதாவது ஒரு அண்ணன், தம்பி இருக்காங்க. அவங்க அண்ணன், தம்பிங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சொத்து பிரச்சனை இருக்கலாம், நிலத்தகராறு இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிவில் கோர்ட்ல டீல் பண்ணுவாங்க. இந்த மாரி ஃபேமிலி மேட்டர்ஸ் ரிலேட்டடா வர்றதெல்லாம் சிவில் கோர்ட்ல டீல் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரிமினல் கோர்ட். கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரிமினல்னாலே கிரைம் தான். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் பார்த்த மாரி தான். பிக் பாக்கெட் கேஸஸ், ராபரி கேஸஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்னாப்பிங் கேஸஸ், மர்டர் கேஸஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிரிமினல் கோர்ட்ல டீல் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது ஃபேமிலி கோர்ட். ஃபேமிலி கோர்ட் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு
தெரியும். ஃபேமிலினாலே இப்போ ரீசென்ட்டா நெறைய டிவோர்ஸஸ் நடக்குது. டிவோர்ஸ் ரிலேட்டடா உள்ளது. இல்லன்னா டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் சைல்ட் கஸ்டடி யார்ட்ட இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து டிவோர்ஸ் குடுத்துட்டாங்க அப்டின்னா, இவ்ளோ இது அவங்களுடைய பார்ட்னருக்கு இவ்ளோ செட்டில்மென்ட் பண்ணணும்னு இருக்கும். அதுதான் அலிமோனின்னு சொல்றாங்க. அது ரிலேட்டடா உள்ளது எல்லாமே ட ட டீல் பண்றது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபேமிலி கோர்ட்ல டீல் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்பெஷல் கோர்ட் அப்டின்னு சொல்றாங்க. இந்த கோர்ட் எதுக்கு அப்டின்னா, கன்சியூமர்ஸ் அதாவது இது எது ரிலேட்டடா அப்டின்னா, இப்போ ஒருத்தருக்கும் இப்போ ஒரு வியாபாரம் பண்றாங்க. அந்த வியாபாரத்துல ஒவ்வொருத்தருக்கும் நடுவுல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இப்போ ஒரு கன்சியூமர்னா வேற யாரும் கிடையாது. நம்ம தான். அப்படிதானே? இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்குறோம். நான் கடையில வந்து இப்ப நீங்க ரீசென்ட்டா கேள்விப்பட்டீங்கனது கூட Zomato பார்த்திருப்பீங்க. Zomatoல ஒரு ஆர்டர் டிலே ஆகிட்டு அப்டின்னா, நம்ம அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இவ்ளோ அமௌண்ட் வாங்கிக்கிட்டாங்கன்னு பார்க்குறோம். Flipkartல பொருள் மாத்தி வந்துச்சு அப்டின்னா, நம்ம அதுக்கான அமௌண்ட் ரிட்டர்ன் எடுத்துக்கிறாங்க. இப்படி கம்ப்ளைண்ட் போட்டு வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரிலாம் பார்க்குறோம்ல. அது ரிலேட்டடா வர்றது தான் இந்த கன்சியூமர் கோர்ட் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது லேபர் கோர்ட். லேபர் கோர்ட் அப்படின்னா, இது வந்து ஜாப் போற பீப்பிள்க்கு ரிலேட்டடா வரும். இப்போ ஜாப் போறவங்களுக்கு நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேலரி போடாம இருப்பாங்க. பிஎஃப் பிடிச்சிருப்பாங்க. பட் பிஎஃப் அமௌண்ட் வந்து அவங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணாம இருப்பாங்க. இந்த மாதிரி எம்ப்ளாயிக்கும், எம்ப்ளாயர்ஸ்க்கும். எம்ப்ளாயினா வேலை பார்க்குறவங்க. எம்ப்ளாயி யர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாரி ஒரு வேலை ரிலேட்டடா வர்றது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லேபர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கு. மோட்டார் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜுவெனைல் ஜஸ்டிஸ் போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்டர் 18 ஒரு 18 வயசுக்கு கீழ ஏதாவது ஒரு கேஸ் வருது. ஒரு 18 வயசுக்கு கீழ அப்படின்னாலே சிற்றார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மேல ஏதாவது ஒரு கேஸ் வருது அப்படின்னா, ஜுவெனைல் ஜஸ்டிஸ் போர்ட் மூலமா தான் அந்த கேஸ அவங்க பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரக்ஸ் ரிலேட்டடா போதைப் பொருள் ரிலேட்டடா ஏதாவது கேஸ் வருது அப்படின்னா, அது என்டிபிஎஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வச்சிருக்காங்க. இது போக நம்ம ஃபேமிலி கோர்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது டெப்ட் ரெக்கவரி கோர்ட். டெப்ட் ரெக்கவரி அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் வந்து பேங்க்ல கடன் வாங்குறாரு. கடன் வாங்கிட்டு சுத்தமா கடன திருப்பி செலுத்தாம ஏமாத்திட்டு ஊர விட்டு போயிரலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பண்ணலாம். அதுக்கு ரிலேட்டடா ஒரு கோர்ட் இருக்கு. இல்லன்னா செக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு செக் குடுப்பாங்க. நம்மளும் வந்து செக்ல வந்து ஒரு ₹1,00,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போனா, ஆனா அவங்க அக்கவுண்ட்ல அமௌண்டே இருக்காது. 3 மந்த்ஸா பார்த்தாலுமே செக் வந்து பவுன்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அமௌண்டே இருக்காது. இந்த மாதிரி ஒரு கடன் இந்த மாரியான கேஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் அப்படிங்கிற இதுல வந்து ஹேண்டில் பண்றாங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, மகிழா கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷலி ஃபார் வுமன்ஸ். வுமன்ஸ் ரிலேட்டடா வுமன்ஸ்க்கு எதிரா ஏதாவது ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா, அத கம்ப்ளீட்டா டீல் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மகிழா கோர்ட் அப்படிங்கிறது கோர்ட் மூலமா தான் டீல் பண்றாங்க. என்ன மாதிரியானது பார்த்தீங்க அப்படின்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் அதாவது செக்சுவல் ஹராஸ்மென்ட், டவுரி ரிலேட்டடா இப்போ ஒரு கல்யாணம் நடக்குன்னா, அதிகமா அவங்கள டவுரி கேட்டு அதாவது டவுரின்னா, டவுரி அந்த கல்யாணத்தப்ப குடுப்பாங்கல்ல ரொக்கம். ரொக்கம் கேட்டு அவங்கள கொடுமை பண்றது. ரேப் அண்ட் அட்டெம்ப்டட் ரேப். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இல்லன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ் அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க அப்டின்னா, இல்ல வுமன்ஸ் ரிலேட்டடா ஒரு பொண்ணு மேல என்ன விதமான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு பொண்ணு மேல வந்து ஒரு பொண்ணு மேல ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது அப்டின்னா, அவங்க வந்து குடுக்குற கேஸஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு பொண்ணுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த மகிழா கோர்ட் மூலமா தான் அவங்க ஹேண்டில் பண்றாங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரிமினல் கேஸஸ் ஹேண்டில் பண்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயுமே ஹேண்டில் பண்றாங்க. இல்ல அப்படின்னா, ஃபாஸ்ட் ட்ராக் ஃபங்ஷனிங் அப்படிங்கிற இது மூலமாவுமே ஹேண்டில் பண்றாங்க. இந்த மாதிரியான கோர்ட்ஸ் தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இவ்ளோ கோர்ட்ஸ் இருக்கு. இதுக்கு ரிலேட்டடான கோர்ட்ஸ் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ லைக் பண்ணுங்க. இல்ல வேற வீடியோஸ் வேணும் அப்படின்னாலுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் ஏதாவது ஒரு விஷயங்கள் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுனாலுமே, அதையும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.